இப்போ இருக்கிற ஆலயத்துக்கு பின்புறம் உள்ள பகுதியில் வீடு வாங்கி கொண்டு வந்தோம். முதலாவதாக அப்புறம் நான் இங்கேருந்து நாங்கள் ஏசி சர்ச்சு தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஏசிக்கு நாங்கள் வர ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அப்புறம் ஃபேமிலி ஃபெலோஷிப்பில் ஒரு மைக்கேல் பிரதர் தான் முதல்ல எங்களை கூப்பிட்டாரு. ஒரு ஃபஸ்ட்டு மாதத்துக்கு நாங்கள் வந்து எழுதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இவங்க தான் லீடர்னு சொல்லிட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. அது வந்த ஆரம்பத்திலே வந்து எங்கள் வீட்டில் தெஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் சகோதரன் சகோதரி வந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி எங்களுக்காக ஜெபித்து ரொம்ப ஊக்கமாக உறுதுணையாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி நாங்கள் எழுந்து ஜெபிக்க அந்த ஜெப பழக்கத்தில் அது ரொம்ப உறுதுணையாகவும் உற்சாகமாக இருந்தது. அது எங்களுக்காக மாத்திரமல்ல, கார்த்திக்னு ஒரு பையன் காணாம போயிட்டான்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லவில்லை, அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். 6 மாதத்துக்கு மேலாக ஜெபித்தோம். 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பையன் திரும்ப கிடைக்க முடியாத தேவன் கிருபை செய்தார். அதே போல் அநேக ஜெபங்களுக்கு என்னுடைய அண்ணனுடைய அந்த பேர குழந்தைக்கு கால் சரியாக வராமல் போச்சு. அதுக்காக தொடர்ந்து ஜெபித்தோம். அதுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு. அதே போல் என்னுடைய சரீர சுகத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். என்னுடைய பையனுடைய படிப்புக்காக, அப்படியே போல் என்னுடைய மகளுடைய படிப்புக்காக, எதிர்காலத்துக்காக, அதே போல் அநேக பிள்ளைகளுக்காக, வெள்ளிக்கிழமை தோறும் குடும்பங்களுக்காக, சனிக்கிழமையில நம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கள் அநேக ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்துருக்கார். அது மாத்திரமல்ல, இவர்கள் நம்மை முன்னே நிறுத்தி அவர்கள் பின்பாக இருக்கிறதை அநேக ஊழியர்களை நாம் பார்க்க முடியும். மற்ற டீம்ல எப்படி நான் அது தெரியாது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் 2 பேர்கிட்டையும் அதே குணம் இருக்கிறது ஒரு கப்பலாக வந்து அநேக குடும்பங்களையும் அதை பார்க்க முடியாது. ஒருத்தன் ஒரு மாதிரியா இருந்தால் இன்னொரு மாதிரியா இருப்பாங்க. ஆனால் இவங்களை பார்க்கும் பொழுது அது சொல்ல முடியல. 2 பேரும் எப்படி ஒரே மாதிரியாக இருப்பார்கள், ஒரே குணமுள்ளவர்களாய், ஒருமனப்பட்டவர்களாய் எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்ததை அவர்களாகவே இந்த கடைசியில் இப்போ நடந்த அந்த பிரசன்டேஷனோட பிரதரே போய் டீ வாங்குறதுக்கு மற்ற காரியத்தெல்லாம் பிரதரே போய் அவங்களே உற்சாகமாய் செய்ததெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இதே போன்ற இவர்கள் இதோடு இது ஒரு முடிவு அல்ல, இது தொடரணும் என்று நான் கூட பிரதர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி நீடிப்பீங்கன்னு தான் நினைச்சேன் பிரதர், நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட கேட்டேன். நாளைக்கு கர்த்தர் அறிவார், மீண்டும் இந்த பயணம் தொடரும். கர்த்தருடைய வருகை மாத்திரம் நம்ம அநேக ஊழியர்களை செய்ய தேவன் நமக்கு பலன் கொடுப்பார் என்று நான் விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றியை ஸ்தோத்திரங்களை துதியை செலுத்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Thank you brother. பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் இது வழக்கமாக தான் இருக்கும். எனக்கும் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் டோனி பிரதிஷ்டில இருந்தே ஒன்றா இருக்கோம். எல்லாரும் ஒன்றா இருக்கும் போது சில பேர் லீடராக இருக்கணும். அவங்க அதில் இவங்கள லீடராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் எனக்கே வரும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் வந்து ப்ரேயர் அப்படின்னு சொல்லும்போது லீடர்ஸில் நான் ரொம்ப தயங்கி போய் நினைப்பேன். ஆனால் எனக்கு தெரியாது எப்படி ஜெபிக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணலாம், அதெல்லாம் தெரியாது. ஆனால் சிஸ்டர் தான் வந்து ஃபஸ்ட்டாக வருவாங்க. டோனி பிரதர் டீமில் இருக்கும்போது ஃபஸ்ட்டாக ப்ரேயர் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து லீடராக வரும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களுக்காக ஜெபிச்சு நிறைய காரியங்கள் நட முடியும். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம், அடிக்கிட்டே போகலாம். பயணங்கள் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மாதம் பிரதர்லாம் சொன்னால் முடியாது, நான் யூத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நானும் சிஸ்டரோட பயணிச்சிருக்கேன். இந்த 5 வருஷம் மாத்திரம் இல்லை, டோனி பிரதர் டீம்லையும் சேர்ந்து 7 வருஷமாக பயணம். இன்னும் பயணங்கள் தொடரும். Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்ரீவாஸ்டரும் சைனிங் குழுவை குறித்து சொன்னீங்க. அநேக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ரெசிடென்ட் டீமில் வந்து வரும்போது நான் பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ செட்டி ரொம்ப சின்ன குழந்தையா இருப்போம். எங்கள் வீட்டில் ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. இவங்களும் போயிட்டு வருவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டு எனக்கு ஒன் டே தான் நான் வந்துட்டு சண்டே சர்வீஸ் முடிச்சோட ப்ரேயர் அட்டன் பண்ணேன். அப்போ தான் சோஃபியா காரணம் நான் பக்கத்தில் பார்த்தேன். அப்புறம் எனக்கு அவங்கள மட்டும்தான் தெரியும். எனக்கு பேசுனதுலாம் இல்லை. சரி, ஏதோ ப்ரேயர்லாம் நடந்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே எங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சேன். ப்ரேயர் வச்சதுனால அந்த ஏரியாவில் நிறைய ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு பெரிய சபை, அந்த சிறு சபையிலேருந்து எனக்கு அவங்களோட ஒரு பழக்கமாச்சு. அங்கே எனக்கு யாருமே தெரியாது. இந்த அரிசம்பிள் டீமில் பழகுறது நிறைய பேர் ஒரு ஏரியாலேருந்து எனக்கு இவங்களெல்லாம் தெரியும்ன்ட்டு தனிமையாக இருந்தேன். ரொம்ப பக்கத்தில் அம்மா வீடு எனக்கு. இங்கே வந்து யாருமே எனக்கு மாமியார் வீடு தவிர வேறு யாருமே எனக்கு தெரியாது. அந்த டீம் அந்த ஒரு திருசபையில் எனக்கு நிறைய ஒரு ஐக்கியமாக இருந்தது. அதுக்கு
ஷிபா ஸ்டோர் காரணம் அந்த ஊழியர் ஸ்டார்ட் பண்ணணும், பக்கர் ஷோலாம் நடத்துனாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து ஊழியங்க வீட்டு பிரேயர்கள் அங்கே இங்கேன்னு நம்ம போகணும்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு எங்கேயோ ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும். அவங்க கூட இணைஞ்சு செய்கிற ஊழியர்கள் எல்லாம் அப்படியே உற்சாகமாக இருக்கும். என்னதான் உடம்பு பலவீனமாக எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அதிகாலை ஜபம் கூட சொல்லும் போது உடனே கையில கேட்டுக்கிட்டாங்க. அவங்ககிட்ட பிடிச்சது ரொம்ப அன்பாக எது சொன்னாலும் தானே கேட்டுப்பாங்க. பிரதரும் சிஸ்டரும் அதில் ரொம்ப ஒருமானமாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டே வரும் நினைச்சு பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி டீம் லீடர் வருவாங்க, அவங்களோட நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுவோம், இதெல்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு டீம் லீடரை மிஸ் பண்ணவே முடியாது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்காரு, வசனம் இருக்குது. அவங்க வந்துட்டு எல்லாத்துலேயுமே ஜபம் நடத்தணும்னால உற்சாகமா வருவாங்க. எதுனாலுமே தாராளம், அதிகமான தாராளம். அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் கொடுத்து அவங்க பண்ற பார்க்குற சந்தோஷம், முகத்தில் பார்க்குற சந்தோஷம் அவங்க அதில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என்னதான் மாம்சமான சகோதரிகள் அநேக பேர் இருந்தாலும் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இந்த நாளில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வராம நிறைஞ்ச உலகத்துல, போட்டி நிறைந்த உலகத்துல நம்ம மேல பிரிய வைத்து அன்பு வைத்து எப்பவுமே அன்பா விசாரிக்கிறவங்க, என்னம்மா பண்ற, எப்படி இருக்கு அப்படி சொல்லி கடைசியா விசாரிப்பாங்க. இனிமே இதெல்லாம் நடக்குமா, இனிமே யார் எப்படி இருப்பாங்க, எல்லா டீம்ல இதெல்லாம் இருப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின்ஸா இருக்கு. நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஜப ஜீவி சோம்பேறித்தனமா இருந்ததெல்லாம் போயிட்டு அந்த ஒரு நல்ல ஜபத்துல கட்டப்பட்டு ஒரு நல்ல கொண்டு வந்தாங்க. அநேக ஆசீர்வாதங்கள். செகண்ட் பேபிலாம் நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதிகாலையில ஒரு 3 months முன்னாடி தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். தொடர்ந்து இந்த மார்னிங் எல்லாரும் சேர்ந்து எனக்காக செபிச்சாங்க. கர்த்தர் அந்த ஜபத்தெல்லாம் கேட்டாரு. கர்த்தர் அநேக நன்மைகளை செய்தாரு. ரொம்ப மிஸ் பண்றோம். எப்போ கூப்பிட்டாலும் வரணும், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவோம். அக்காவும் எங்க வீட்டுக்கு எப்போ கூப்பிட்டாங்க நீங்க வரணும், செபிக்கணும். இந்த சிஸ்டர்ஸ் ப்ரேயர்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஏசிய இதுல இருந்து நீங்க விலகலாம் தவிர எங்களோட இதுல இருந்து நீங்க விலகல. எல்லாரும் மனசுல எடுத்துறீங்க. எங்களை எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது. அது மட்டும் தேங்க்யூ ஸோ மச். Thank you, praise the Lord.